எங்க நல்லா சாப்பிடுங்க. என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிட்டுட்டு தானே இருக்க ராதா. இவ்ளோ சாப்பாடு கொண்டு வச்சோம்னா எப்படி சாப்பிடுறதா? ஆமா, எங்க சாப்பிட்டு இருக்கீங்க? குருவி கொறிச்ச மாதிரி கொறிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. கொஞ்சம் கூட சாப்பாடு காலியான மாதிரி தெரியல. இதை சாப்பிட்டு முடிச்சாதான் கொஞ்சம் பிரியாணி எடுத்துட்டு வரலான்ட்டு இருக்கேன். பிரியாணியா? அதெல்லாம் வேண்டாம் ராதா. ஃபிஷ்ஷை வச்சு சாப்பிட்டுட்டுலாம் பிரியாணி சாப்பிட்றது எனக்கு சரி வராது. அப்படியா? எங்க ஃபிஷ் வச்சு சாப்பிட்டுட்டு பிரியாணி நல்லா நிறைய சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் ரெண்டாவது அதை எடுத்துட்டு வரலான்ட்டு இருக்கேன். என்ன ரொம்ப ஓவர் உபசரிப்பா இருக்கு? பின்ன எங்க வீட்டுக்கு வந்தாலும் நாங்க உங்களை உபசரிக்க தான் செய்வோம். உங்க வீட்டுல இருந்தாதான் எங்களுக்கு ஒரு மரியாதையும் கிடைக்காது, உபசரிப்பும் கிடைக்காது. பாத்தியா பாத்தியா, டாபிக்கை மாத்திட்டு போற. நீங்க கேட்டீங்க, அதனால நான் சொல்றேன். ஏங்க அப்புறமா இன்னொரு விஷயம், அங்க சரஸ்வதி அக்கா இருக்காங்கல்ல, அண்ணியோட அண்ணி, ஆமா. அவங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். ஓ அப்படியா? இது எப்ப ராதா? இன்னைக்கு தாங்க, இன்னைக்கு காலையில சீக்கிரமாவே அண்ணி கிட்ட சொன்னாங்கன்ட்டு நானும் அண்ணியும் சேர்ந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அதுக்கப்புறம் நீங்க சாப்பாடு கேட்குவீங்கள்ல, வந்துடுவீங்க அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் எதுவும் தெரியலன்ட்டு உங்ககிட்டயும் சொல்லல. இப்பதான் குழந்தை பிறந்திருக்குன்ட்டு அண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆமாங்க. சரி சாப்பிடுங்க. ராதா. என்னம்மா? என்ன ராதா, நீ சாப்பாடு வைக்கல, ஸ்வீட் எடுத்துட்டு வர மாட்டேன், அதையும் நானா கொண்டு வரணும்? நல்ல பொண்ணு வந்து சேர்ந்தேன். இங்கேயும் ஒழுங்கா சாப்பாடு வைக்க மாட்டேங்க. அந்த வீட்டுல இருக்கல என்னதான் பண்ணிட்டு இருந்தியோ? ஐயோ அம்மா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வைக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. சரி சரி, இந்தாங்க மாப்பிள்ள, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இல்லத்த வேண்டாம், இருக்கட்டும். என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் இப்படி கூச்சப்பட்டுட்டு இருக்கீங்க? நல்லா எடுத்து சாப்பிடுங்க. இது என்ன இவ்ளோ பேர்ல சாப்பாடு வச்சிருக்க? கூட கொஞ்சம் எடுத்துட்டு வாப்போ. அம்மா நீ வேற, அவர் இதையே ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்காரு. சரி சரி, ஸ்வீட்டை எடுத்துக்கோங்க. சரிங்கத்த. அம்மா, அண்ணி ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம்மா, இப்பதான் பண்ணா. என்னாச்சு? அவங்க என்ன வீட்டுக்கு வரலையாம்மா? அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க போல. காலையில போனவங்க இன்னும் வந்து எட்டி கூட பார்க்கல இங்க. ஆமாம்மா, நாளைக்கு காலையில தான் வீட்டுக்கு வர்றேன்ட்டு சொன்னா. அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க போறாளாம், குழந்தையும் சரஸ்வதியும் பார்த்துக்கிட்டு. ஐயோ பாவம் அண்ணி, அங்க ஏன்டா இருக்காங்கன்ட்டு இருக்குமா. ஏன்டி ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க? அவ அண்ணியை பார்க்கணும்னு அங்க எங்கனாலும் இருக்கதானே செய்வா பூமிக்கா. அதுக்கு இல்லம்மா, சரஸ்வதி அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா அண்ணியை ரொம்ப பேசிட்டாங்க. அதான் எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன சொல்றாதா? பூமிக்காவையா? ஆமாம்மா, பூமிக்கா அண்ணி அம்மா பண்ண தப்புக்கு இவங்க என்ன செய்வாங்க, அதனால ரொம்ப திட்டாங்க. அண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க, ரொம்ப பாவமா இருந்தது பாக்குறதுக்கே. அட அப்படியா? அந்தம்மா ஏன் இப்படி பண்றாங்க? இவ என்ன பண்ணா? இவ தப்பு எதுவும் பண்ணலையே, நல்லதானே பண்ணிருக்கா சரஸ்வதிக்கு. அப்படி இருக்கையில இவளை எதுக்கு தேவையில்லாம திட்டணும்? அப்படி என்ன வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ண வேண்டியதுதான். அம்மாவும் பொண்ணும் பேச ஆரம்பிச்சானா இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ராதா, எனக்கு சாப்பாடு போதும், எடுத்து வச்சிரு. அட என்னங்க, கொஞ்சம் கூட சாப்பிடல, ஒழுங்கா சாப்பிடுங்க. இல்ல ராதா, ரொம்ப பசியே இல்ல, நான் அப்புறமா வேணா பாத்துக்கிடுறேன். வேண்டாம் எனக்கு. என்னங்க, நீங்க சாப்பிடுங்க, நாங்க வேணா அங்க போறோம். சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேண்டாம், நான் ஸ்வீட் மட்டும் எடுத்துக்கிடுறேன், சாப்பாடு போதும். சரி போங்க. ஏ ராதா, என்னடி கொஞ்சம் கூட நல்லாவே சாப்பிடல? அவர் எப்பவுமே கம்மியாதாம சாப்பிடுவாரு. அது இருக்கட்டும் விடு. அண்ணி ரொம்ப அழுதுட்டாங்க, எனக்கு கஷ்டமாயிட்டு. அவங்க ஈவினிங் போலயாச்சும் வீட்டுக்கு வருவாங்கன்ட்டு எதிர்பார்த்தனே, வரவே இல்லை பாரு. நீ சொல்றத பார்த்தா ரொம்ப திட்டாங்க போலயே. சா, அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. பூமிக்காக்கு 2-3 வார்த்தை ஆறுதலாவாச்சும் நான் சொல்லியிருப்பேனே. இல்லைன்னா அவளை வீட்டுக்காச்சும் கூப்பிட்டுருப்பேன். வீட்டுக்கு வா, காலையில போய் அண்ணியை பார்த்துக்கிடலான்ட்டு. இப்படி எதுக்கு அவ அங்க கிடக்கணும்னு என்ன வந்துட்டு? அதானே, அதுவும் நான் அப்படிதாம்மா யோசிச்சேன். அண்ணி பேசாம வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல. இப்ப அங்க இருந்தோம்னா அந்த அம்மா ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கேன். அவங்க ஒன்றும் மலர்விழி அம்மா மாதிரி இல்லை, ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னமோ அண்ணியே அவங்கள வீட்டை விட்டு துரத்துன மாதிரி பேசுறாங்க. அண்ணி என்ன பாவம் செஞ்சாங்க? நல்லா பார்த்தா பூமிக்கா அவளுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கா. வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்ட்டு முதல்ல சொல்லல, பூமிக்கா உடனே இங்கே தான் கூட்டிட்டு வந்தா. இங்கே தானே 2-3 நாள் இருந்தாங்க. அதுக்கடுத்து பூமிக்காவோட அண்ணன் தான் இங்கே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் வாடகை வீட்டில் இருந்தாங்க. அவன் நல்லதான் பண்ணியிருக்கா. இப்போ 2வது தடவை வீட்டை விட்டு துரத்தையில கூட பூமிக்கா தான் எல்லாம் பார்த்து எடுத்து அங்கே கொண்டு விட்டுட்டு வந்தா. அதுக்கு மீறியும் அவளுக்கு கெட்ட பேர் தான். ஆமாம் ஆமாம், ஒருத்தங்க கெட்டவங்களாவே இருந்துட்டா பிரச்சனை இல்லை, கெட்டவங்களாகி நல்லவங்களானாங்கன்னு வையி, அது ரொம்ப கஷ்டம்தான். அது பூமிக்கா அண்ணியை பார்த்து நல்லா உணர முடியுது. நம்மளாச்சும் யார்ட்டையும் வம்புக்கு போக மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். அதனால நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்திருக்கோம். ஆனால் பூமிக்கா அண்ணி முன்னாடி எல்லாம் அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்டம் ஆடி இருக்காங்க. அதனால தான் இப்போ அவங்களால வாயை திறந்து எந்த பதிலுமே சொல்ல முடியலை. அவங்க அம்மா மாதிரி கெட்டவங்களாவே இருந்திருந்தாங்கன்னு வையன், ஏதாவது பேசி விட்டுருவாங்க. அதனால ஏதாவது சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அண்ணி இப்போ திருந்திட்டாங்கல்ல, அதான் ஒன்றுமே வாயை திறந்து பேச மாட்டேங்காங்க. அந்த அம்மா அவ்வளோ கத்துறாங்க, அண்ணி அமைதியாக
அழுதுட்டு இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அண்ணியை பாக்குறதுக்கு. இவ்வளோ நடந்திருக்கா ராதா? பூமிக்கு அவன் நினைக்கலே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? அவ அம்மா பக்கம் நிப்பாளா இல்ல அண்ணி பக்கம் அண்ணன் பக்கம் நிப்பாளா? இதுக்கடையில அவங்க அம்மாக்கு அவங்க ஒரு துளி கூட சப்போர்ட்டே பண்ண கிடையாது. அப்படிதான் திட்டுறாங்க. அம்மா பண்ணது தப்பு தான் அப்படிதான் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த அம்மா அமைதியா இருக்க மாதிரி தெரியல. நான் இருக்கையிலே பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பேசியிருக்காங்களோ தெரியல. அதை அண்ணிக்கிட்ட கேட்டாதான் தெரியும். ஆமா, அண்ணிக்கிட்ட கேட்டனாலும் அண்ணி என்ன அப்படியே சொல்லவா போறாங்க? அவங்களும் தான் மனசுக்குள்ளே தான் வச்சிருப்பாங்க. வெளியே எதையும் சொல்ல மாட்டாங்க. நீ வேணா பாரு. சரி, என்ன பண்றது? நம்ம நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வருவோம். அதோட பூமிக்காக்கு 4 வார்த்தை அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். அவன் அங்கேயே கிடக்கணும்ட்டு என்ன வந்துட்டு? அதான் அங்கே நிறைய பேர் இருக்கத்தானே செய்கிறாங்க பார்த்துக்கிறதுக்கு. நாங்கள் பேருக்கு எல்லாம் பூமாரி அண்ணிலாம் வந்தாங்க. அவங்க இருந்து பார்க்கத்தானே செய்வாங்க. அண்ணி பேசாமல் வீட்டுக்கே வந்திருக்கலாம். தேவையில்லாமல் ஏன் தான் அங்கே திட்டு வாங்கிட்டு கிடக்காங்களோ தெரியல. அவங்க அண்ணன் அங்கே இருக்காருலடி, அதனால கண்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் அண்ணன் மேலே பாசம் இருக்கும்ல, அதனால அங்கேயே இருப்பா போல. ஆமாம் ஆமாம், அவங்க அண்ணனும் அன்னிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. நான் போய் கேட்க போகிறேன், இப்படியே தான் பேசிட்டு இருக்காங்க வைக்கிறாங்கன்ட்டு நல்லா திட்டினாங்க. அதுக்கப்புறம் அண்ணி தான் நீ தேவையில்லாமல் வாயை விடக்கூடாது பேசக்கூடாதுன்ட்டு அடக்கி வச்சுட்டாங்க. அப்படியா? பூமிக்கா இருந்தாலும் ரொம்ப நல்லவ, நல்ல குணம் அவளுக்கு. ஆமாம் ஆமாம், அதில் என்னமோ தப்பே சொல்ல முடியாது. பூமிக்கா அண்ணி ரொம்ப நல்லவங்க. அவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. உன் வீட்லேயே ஒன்று இருக்க, அதை போய் அண்ணின்னு சொல்ல முடியுமா? வேற என்னன்னு சொல்லலாம். அம்மாவும் பொண்ணு என்ன வரத்து வர்றாங்கம்மா. அம்மா நீங்கள் வேற. அவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. நல்ல வேலை 2 நாள் இங்கனிக்கு வந்தேன். இல்லைன்னு வையி எனக்கு ரொம்ப மண்டையே வெடிச்சிடும் போல. அந்த அளவுக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்ட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. சும்மா இத்தனோண்டு ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அதை அப்படியே ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்கம்மா. என்னடி பண்ணுறது? நீ அமைதியாக இங்கேயே இருந்த. அந்த வீடு உனக்கு வில்லங்கமால அமைஞ்சிருக்கு. அமைதியாக உன்னால் அங்கே இருக்க முடியவா செய்யுது? ஒன்றும் உன் மாமியார் சும்மா இருக்க மாட்டேங்காங்க, இல்லைனா உன் அன்னிக்காரி அவளும் சும்மா இருக்க மாட்டேங்கா. அவ இங்கே சும்மா இருக்க மாட்டாள, அந்த வீட்டில் சும்மா இருப்பாளா? அம்மா அம்மா, தயவு செஞ்சு எதுவும் பேசிட்டு போயிடாத. அவர் இங்கே தான் இருக்காரு. உனக்கு காதில் கேட்குதா இல்லையா? நமக்கு நடி கேட்டு போட்டுமே. தங்கச்சியை பற்றியும் அம்மாவை பற்றியும் எல்லாம் தெரியட்டுமே மாப்பிள்ளைக்கு. நல்லா ஆள் வந்து சேர்ந்தேன். அவருக்கு மட்டும் இப்போ அவ தங்கச்சியை பற்றியும் அம்மாவை பற்றியும் பேசுறேங்கிறது தெரிஞ்சதுன்னு வையி, உடனே இந்நேரமே வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுவாரு. பிரச்சனை இல்லையா உனக்கு? ஏண்டி ராதா, இன்னுமாடி புத்தி வரல? அவங்க குணம் தெரிஞ்சும் அதெல்லாம் வராதுமா. இப்போதைக்கு இல்லை, எப்பவுமே வராது. அப்படியே தான் இருப்பாங்க. ஆமா ஆமா, என்ன பண்றது? உங்க அப்பா அப்படியே தானே இருந்தாரு. அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா என்ன? இவர் மட்டும் மாறவா போறாரு? எனக்கு தான் அந்த வீட்டுக்கு 2 நாள் சென்று போகையிலே எரிச்சலாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்டா போகிறோன்ட்டு இருக்கு எனக்கு. பேசாமல் இங்கே இரு. பூமிக்கா இன்னும் 1 வாரத்துக்கு ஹாஸ்பிட்டல் வீடுமா தான் அலைஞ்சிட்டு இருப்பா. உன் மாமியார்கிட்ட சொல்லு, பூமிக்கா நீ வீட்டில் இல்லை அதனால நான் அங்கே இருக்க போகிறேன்ட்டு சொல்லு. ஆமாம் சொல்லிட்டானும் அப்படியே சரின்ற போகிறாங்க. சரி பார்ப்போம். அம்மா அவர் தூங்க போகிறாருன்னு நினைக்கிறேன். நான் போய் அவருக்கு ரூம் எல்லாம் நீட் பண்ணி கொடுத்துட்டு வர்றேன். சரிம்மா போ.